ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. அதாவது வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அவர்கிட்ட கேட்குற விஷயம் வாடிவாசல் திரைப்படத்தை எப்போ தொடங்குவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வெற்றிமாறனை சுத்தி சுத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. அவரும் கூடிய சீக்கிரமே தொடங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா பல வருடமாவே தங்களோட உழைப்பை போட்டுட்டு இருக்காங்க வெற்றிமாறனும் சூர்யாவும். அது மட்டும் இல்லைங்க, சூர்யா இந்த படத்துக்காக ஒரு காளமாட்டெல்லாம் வாங்கி வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கூட தகவல் வந்துச்சு. அவர் வீட்லயும் நம்ம அந்த காளமாட்டையும் பார்க்க முடிஞ்சது. இப்படி வாடிவாசல் படத்தோட பணிகள்லாம் விறுவிறுப்பா போயிட்டு இருந்த நிலையில ஆனா ரொம்ப வருஷமாவே இந்த படத்தோட படப்பிடிப்பையும் தொடங்காம தான் இருந்தாங்க. ஆனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா வாடிவாசல் திரைப்படம் கைவிடப்பட்டது அப்படின்ற மாதிரி அறிவிச்சுட்டாங்க. அதாவது வாடிவாசல் திரைப்படத்தை கைவிட்டாச்சாம். வாடிவாசல் இனி திறக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனால கலைப்புலி தானுவுக்கு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் ஒரு படத்தை இயக்குறதா இருந்துச்சு. அந்த படத்தை இப்ப சிம்புவை வச்சு டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் தொடங்கிருச்சுங்க. அதாவது சிம்பு வெற்றிமாறன் இவங்க 2 பேர் இணைஞ்சிருக்க படம் வாடிவாசல் படத்தோட கதையோ இல்ல வட சென்னை படத்துடைய 2ஆம் பாகமோ கிடையாது. இது வட சென்னையை மையப்படுத்தி எடுக்கப்படுற ஒரு தனி கதைன்னு சொல்லிட்டாங்க. அதே போல சூர்யாவும் பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் கலைப்புலி தானுவுக்கு ஒரு படத்துல நடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. காரணம் வாடிவாசல் திரைப்படத்துல தானு தான் தயாரிப்பாளர். அவருக்கு ஒரு படத்தை நடிக்கிறதா சூர்யா சொல்லி இருந்தாரு. அதனால வாடிவாசல் கைவிடப்பட்டுருச்சு. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தானுவுக்கு சூர்யா ஒரு படத்துல நடிச்சு கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம். அந்த படத்தை யாரு இயக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில பகத் பாசிலோட நடிப்புல ரிலீஸ் ஆன ஆவேசம் திரைப்படத்தை இயக்குன ஜீத்து மாதவன் ஒரு மலையாள டைரக்டர். அதுவும் ஆவேசம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி படத்தை இயக்குன ஜீத்து மாதவன் தான் சூர்யாவை வச்சு கலைப்புலி தானு அவர்களுக்கு ஒரு படத்தை இயக்க இருக்காருங்க. இதுவும் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. கூடிய சீக்கிரமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வருங்க. சூர்யாவும் ஜீத்து மாதவனும் சந்திச்சாச்சு. தானுவும் பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டாராம். அதனால சூர்யாவுடைய 47வது படமா இந்த படம் உருவாகும். இந்த படத்தை கலைப்புலி தானு அவர்கள் தான் தயாரிக்கிறாரு. சூர்யா 47 டைரக்டர் ஜீத்து மாதவன் தான். ஆவேசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாருங்க. பகத் பாசிலோட கேரியர்லயே மிகப்பெரிய வெற்றி படம்னே சொல்லலாம். மலையாள ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழிகள்லயுமே ஆவேசம் திரைப்படம் பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் அடிச்சதுன்னே சொல்லலாம். இப்ப ஜீத்து மாதவன் முதன் முறையா தமிழ்ல, அதுவும் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவை வச்சு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இதுவும் ஆவேசம் படத்தை மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் நிறைய படங்கள்ல சூர்யா நடிச்சாலும் வாடிவாசல் திரைப்படத்துல நடிக்கிறது மாதிரி வராதுங்க.